ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிராங்க் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிட்டாங்க. இந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஆலியா மனசா. இனிய சீரியல் முடிஞ்ச கையோட இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளா போயிருந்தாங்க. அதுல வந்து மணிமேகலை அண்ட் இவங்க இருக்க நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு. ஸோ அப்பவே வந்து அப்டேட் பண்ணிருந்தேன், பிஹைண்ட் நோட்ஸ்ல ஒரு குக்கிங் ஷோ மாதிரி ஒன்று பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவுமே வந்து ஒரு பார்ட் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுல வந்து ஆலியா பாத்தீங்கன்னா இந்த போட்டையே நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மணிமேகலை கிட்ட. பட் அந்த ஒரு சீன், அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நிறைய சேனல்ஸ் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. நிஜமாவே ஆலியா மனசா கேரளால ஒரு போட் வாங்கி விட்டுருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சைட் பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிளா 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 நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் கிளியர் பண்ற விதத்துல இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, நிஜமாவே போட் ஹவுஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் வச்சுட்டு ப்ளீஸ் see that next episode fully once released because it is just a prank we did to மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அது வந்து ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் நாங்கள் மணிமேகலைக்காக பண்ணோம், மற்றபடி நாங்கள் போட் எல்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், அவங்க போட் வாங்கலை, பட் ரீசெண்டாக வந்து ஒரு நியூ கார் வாங்கியிருந்தாங்க. அதை மட்டும் அவங்க ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபிஷியலாக அவங்களே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ யாராவது அது மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.